இனியா வெளியே ட்ரிப்புக்கு போகிறாங்க. அப்போ வந்து பாக்கியாவோட மாமியாரும் மனசு சரியில்லாதனால பாக்கியா எல்லோரும் சேர்ந்து போகலான்னு கிளம்புறாங்க. இந்த ஊருக்கு வந்தாலே எனக்கு சாவித்திரி ஞாபகம் தான் அப்படின்னது. யாருக்கு பாட்டின்னா எனக்கு நெருக்கமான ஃப்ரெண்டே அவள் தான், ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியா கிட்ட பாட்டி. அப்போ பாக்கியா வந்து சரி கோயிலுக்கு போகலாங்கத்தன்னு சொல்லிட்டு திடீர்னு சாவித்திரியை வர வச்சிடுறாங்க. பாக்கியா தான் அத்தை மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறதுக்காக பழைய ஃப்ரெண்டை வந்து வர வச்சுருவாங்க. பார்த்ததும் சாவித்திரி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாக்கியாவோட மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்து பேசுவாங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் உங்கள் கல்யாணத்துக்கு என்னென்ன வேலை பண்ணால் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பாக்கியாவோட மாமியாரை பற்றி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டே எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தனியாக பேசட்டும்னு சொல்லி எந்திரிச்சு போவாங்க. பாக்கியாவோட ஃப்ரெண்டும் பாக்கியாவும் ரொம்ப காமெடி பண்ணி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாக்கியா அவங்க மாமனார் இனியா எல்லாம் தனியாக போயிட்டு அவள் எப்போவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாக்கியாவோட மாமனார் பாக்கியா கிட்ட சொல்லுவாங்க. அத்தை எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் சொல்லுவாங்க. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க ஈஸ்வரிய பாட்டியை பற்றின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.